கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கு இயேசு மகாராஜா சொல்லுகின்றார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி அவர் எப்படி சொல்கிறார்? மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அது கட்டாயமாக உண்மையாகவே உண்மையாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். இது சந்தேகமே இல்லை. இதில் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிச்சா நித்திய ஜீவன் உண்டு. இது எந்த சூழ்நிலையில் அவர் சொல்றார் அப்படின்னா, அதற்கு முன்பதாக அநேகர் இவரை குறித்து முறுமுறுக்கிறாங்க. இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ இயேசு மகாராஜா சொல்லுகின்றார், நீங்க இப்படி முறுமுறுக்க வேண்டாம். பிதா ஒருவனை தன்னிடமாக இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். பிதா இழுத்து கொள்ளணும். பிதா ஒருவரை ரட்சிக்கணும்னா நித்திய ஜீவனுக்கு பெயர் எழுதப்பட்டவர்களை பிதாவாகிய தேவன் இழுத்து கொள்கின்றார். அவர்கள் இயேசுவினிடமாய் வர்றாங்க. இயேசுவின் மேல அவர்கள் விசுவாசம் வைக்கிறாங்க. யார் விசுவாசம் வைக்கிறாங்க? பிதாவாகிய தேவன் இழுத்து கொள்ளுபவர்களை அவர் தம் பட்சமாய் அன்பின் கயிறுகளை கட்டி இழுத்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம் அல்லவா? பிதாவாகிய தேவன் யார் நித்திய ஜீவனுக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்க முடியும், ரட்சிக்கப்பட முடியாத படிக்கு தங்கள் பிடரிய அடிக்கடி கடினப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கின்றது. எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் தான் தேவனுடைய விருப்பமா இருக்கின்றது. ஆனாலும் எல்லாரும் தேவனுடைய விருப்பத்தின்படி அவரை நேசிக்க, அவரை விசுவாசிக்க வரமாட்டேங்கிறாங்க. அதனால சுய சித்தம் ஒன்றை கொடுத்து வைத்திருப்பதினாலே மனுஷர்கள் அவரவர்கள் தங்கள் தங்கள் இச்சைகளின்படியே நடப்பதினால் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அவர்களை கொண்டு வருவது கஷ்டமா இருக்குது. ஆனா யாரெல்லாம் பிதா இழுத்து கொள்ளுகிறாரோ அவர்களெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதும், ஃபெய்த் அது மட்டும் இருந்துட்டா போதும். அப்போ நமக்கும் அவருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு ஜாயிண்ட் வந்துருது, லிங்க் வந்துருது. அப்போ அவரிடம் இருந்து நமக்கு ஜீவன் ஃப்ளோ ஆக ஆரம்பித்து கொண்டே இருக்கின்றது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு மகாராஜா யோவான் 14வது அதிகாரத்துல சொல்லுகின்றார். அப்ப என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி அவர்தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். அப்ப நித்திய ஜீவன் வேணும்னா இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். வேற எந்த வழியும் கிடையவே கிடையாது. அவர் மேல விசுவாசம் வைத்தா போதும், நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, நம்ம இந்த ஒருவேளை உலகத்துல இந்த இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் மரித்து போனாலும் கூட ஆனா அவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமானால் அவர் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சீஷர்களை பார்த்து சொல்றாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசு மகாராஜா அங்கு சென்று என்ன பண்றாரா? நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறாரா. அப்போ திரும்ப நம்மை அழைத்து செல்லுவார். ஒருவேளை இந்த பூமியில மரித்தால் கூட அது நித்திரையை போன்றுதான், கொஞ்சம் அதிகமான நேரம் நித்திரையா இருப்பது போலதான். ஆனால் கடைசி நாளில் கர்த்தர் நம்மை எழுப்புவார்.
இயேசு மகாராஜா எழுப்பி அவரோடே கூட நாம் வாழும்படியாக நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள நம்முடைய சரீரமும் கூட தகுதியாக்கப்படுகின்றது. நித்திய ஜீவன் உண்டு. நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒரு ஸ்தலத்திற்கு, வாசஸ்தலத்திற்கு அவர் நம்மை அழைத்து செல்லுவார். இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கை மாத்திரம் அல்ல, இதனோடு எல்லாமே முடிந்து போவது கிடையாது. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பும் ஒரு வாழ்க்கை உண்டு, நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அதிலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமானால் இயேசுவே மெய்யான தேவன் என்றும் அவரே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணி வாழ்வதுதான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கின்றார்கள். எனவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நீ சொன்னபடி ஆண்டவரே, நீரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவனாய் இருக்கின்றீர். தகப்பனே, உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை நீர் மெய்யாகவே கட்டளையிடுகின்றீர். இதோ இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழ்கின்ற அந்த நாட்கள்ல உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இருக்கின்ற வேதனைகள், பாரங்கள் ஆண்டவரை இவையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு நீர் ஆண்டவரே அருமையான வாழ்வை கட்டளையிடுவீராக. வேதனை இல்லாத, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நினைத்தருளும், ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நித்திய ஜீவனை தருவதோடு மெய்யான சமாதானத்தையும் இந்த உலகத்திலே நமக்கு தந்து நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.